வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பிவோர் தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3rd March, டைம் வந்து 6:45 ஆல்மோஸ்ட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் முன்னாடி நம்ம வந்து லைவ் வந்து பார்த்திங்கன்னா இன்னிலிருந்து கனெக்ட் பண்ணுறோம் ஃபார் ஜஸ்ட் 3 hours டெய்லி மார்னிங் செஷன் மட்டும். ஓகேங்களா? ஸோ 12 வரைக்கும் மட்டும் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்குது. ஸோ பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டியோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90ல் இருக்குது பாசிட்டிவாகவும், நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா 422 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாலும் இப்போ டவுன் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. S&P 500ம் நாஸ்டாக்கும் ஃப்ரைடே முடிஞ்சது, அது பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா அது கடைசி டைமில் நல்லா ரேலி ஆகி டக்குன்னு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது. ஓகேங்களா? தென் அடுத்தது பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் 0.72% ஆக்சிஸும், HDFC 2%, ஐசிஐசி மட்டும் 0.07 நெகட்டிவாக இருக்குது. பட் இங்கே இன்ஃபோசிஸும் விப்ரோவும் பார்த்தீங்க அப்படின்னா 1.95% நெகட்டிவாக இருக்குது. இன்ஃபோசிஸில் விப்ரோ வந்து 2.68% நெகட்டிவாக இருக்குது. ரெட்டி வந்து 1.31% நெகட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? இதில் என்னன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் இன்டென்ட்டில் இருக்குது. ஐடி செக்டரு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி சேல்ஸ் டேட்டா, ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்துருக்கனால அவங்க வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில. அப்போது ஐடியும் ஆட்டோ செக்டரும் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்தா, பேங்கிங் செக்டர் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி மேலே கொண்டு போக ட்ரை பண்ணதா, இல்லை ரெண்டையும் வச்சு பேலன்ஸ் பண்ணுதா? ஓகேங்களா? ஐடியையும் ஆட்டோவையும் சேர்த்து பேங்கிங் செக்டர் வந்து பேலன்ஸ் பண்ணுதா? இதுக்கு இடையில எஃப்ஐ டேட்டா என்ன? எஃப்ஐ டேட்டா வந்து 11,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. 11,600 கோடி ஆல்மோஸ்ட். இது வந்து ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டு ஒரே நாளில் செல் பண்ணது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஈவன் தான் டிஐஎஸ் வந்து 12,000 கோடி சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபாலில் தான் முடிஞ்சிருந்துச்சு. ஓகேங்களா? எண்ட் ஆஃப் டேயில். ஸோ இப்படி இருக்கும்போது எஃப்ஐஐஸோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்க போகுது? ஆக்சுவலாக அவங்க செல்லிங் சைடில் தான் இருக்க போகிறாங்க. இனிஷியலாகவே அந்த மார்க்கெட்டை மொமெண்டம் மேலே கொண்டு போய் விட போகிறாங்களா, இல்லை இப்போ செல்லிங் சைடு தான் நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிஷியல் அந்த ஒரு 90 பாயிண்ட்ஸ் கேப்பப்பாக இருக்கிறனால ஒரு 70 பாயிண்ட்ஸ் கேப்பப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதை ஹோல்ட் பண்ண விடுறாங்களா, இல்லை அது உடனே ஃபெயிலியர் ஆகிட்டு அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட்டு மேற்கொண்டு கீழ்கொண்டு வருதா? அப்போ அந்த எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுதா, ஃப்ரைடேவோட லோவை பிரேக் பண்ணால் தென் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு டுவர்ட்ஸ் 18,000. ஆக்சுவலாக நான் வந்து நிறையா தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? முன்னாடி வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா 22,222 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்திருக்கு. பட் என்னோட வீடியோ அதிகமாக பார்க்குறது கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டினியூவாக பார்த்துனா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்கேஸ் இன்றைக்கெல்லாம் உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் 18,000 போகவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன் ஏன் என்னன்ட்டு. ஸோ ஓகே, நிஃப்டி கால் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22,500. தென் அதுக்கப்புறம் கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போது. தென் அதுக்கப்புறம் 23,000, 22,300. ஓகேங்களா? மேக்ஸிமம் கால் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,500. தென் அதுக்கப்புறம் 22,300, 23,000. தென் அதுக்கப்புறம் கால் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,300, 22,250. நிஃப்டி புட் ஆப்ஷன் டேட்டா பார்த்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கீ சப்போர்ட்டாக இருக்க போது 21,800. ஓகேங்களா? 21,500, 22,000, 22,000. தென் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் புட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 21,800, 21,300 அண்ட் 21,500. ஓகேங்களா? தென் அடுத்து மேக்ஸிமம் புட் அன்வைண்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் 22,500, தென் 22,600, 22,800. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறது என்னவாக இருக்குன்னா 49,000 இருக்க போகுது, 50,000 இருக்க போகுது, 50,500 இருக்க போகுது. கால் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 48,500. தென் ஃபாலோட் பை 50,000. மேக்ஸிமம் கால் அன்வைண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 49,200. பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எது சப்போர்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா 48,000. தென் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 47,000, 49,000, தென் 48,000, 48,500. ஓகேங்களா? இது மேக்ஸிமம் புட் ரைட்டிங்கு. 47,000 மேக்ஸிமம் புட் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது டெக்னிக்கலாக நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேங்க் நிஃப்டினால தான் நிஃப்டி இன்னும் ஃபால் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? இல்லைனா நிஃப்டி வந்து இன்னும் கீழே இறங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. 20,000 ரீச் ஆகவே வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ இப்போது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அது வந்து எல்லா கேண்டிலுமே டோஜியாக தான் இருக்க ஒழிய அவன் மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. ஸோ அவன் ஒவ்வொரு தடவை ஸ்டெப் எடுக்க ட்ரை பண்ணால் கூட அது நெகட்டிவில் தான் முடியுது. இன்கேஸ் வந்து 48,100 அப்படிங்கிற இந்த லோ லெவலை உடைக்குதுங்கிற பட்சத்தில், ஓகேங்களா, தென் அடுத்த லெவலு 47,899, 47,844. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 47,729, 47,630.
ஸோ இது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 47,400 அப்படிங்கிற மாதிரி பாட்டம் சைடை பொறுத்த வரைக்கும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 700 பாயிண்ட் லோவை உடச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இன்கேஸ் மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே தான் ஓப்பன் ஆகுது, சரி சஸ்டைன் பண்ண ட்ரை பண்ணுது, இன்கேஸ் எஸ்டேடியோட ஹையை பிரேக் பண்ணுதுங்கிற பட்சத்தில், ஓகேங்களா, எஸ்டேடியோ ஹையை பிரேக் பண்ணுதுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் 48,625, 48,700, தென் அதுக்கப்புறம் 48,900, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 49,000 அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டோட டைரக்ஷன் இருக்க போகுது. ஓகேங்களா? இது பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் தான். ஓகேங்களா? இதே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். அன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹியூஜ் ஃபாலாக இருந்திருக்கு. அது கேப் டவுன் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை போச்சு, ரிஜெக்ட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்தது. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு. தென் திரும்பவும் அந்த ஜோனை உடைக்க முடியல. அதாவது இந்த ஜோனில் தான் மார்க்கெட் இப்போ இன்றைக்கி வந்து 48,260 முடிஞ்சிருந்தா கூட, ஸோ மறுபடியும் ஒரு 200-300 புள்ளிகளுக்குள்ளார போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 48,500 வரைக்கும் போனால் கூட அங்கே போய் ரிஜெக்ட் ஆகி அங்கிருந்து மேற்கொண்டு கீழ்கொண்டு வருதாங்கிறதான் பார்க்கணும். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எப்படி? ஓகேங்களா? 48,525 கீழே போச்சுன்னா தென் அதுக்கப்புறம் மேற்கொண்டு கீழ்கொண்டு வருதா, ரிஜெக்ட் ஆச்சுன்னா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்கேஸ் அதை உடைக்குதுன்னா அந்த கேப் ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லை டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மந்த்லி லோ வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. வேணா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு லைன் போட்டுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த டாட்டர் லைனில் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து வரக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு நம்ம கிளாஸ் வந்திருந்தால் தான் தெரியும். ஓகே, ஸோ இப்போ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி அது 2-3 தடவை மேலே போக ட்ரை பண்ணுச்சு. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக 20 EMA சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஃபுல்லாக ஃபாலாக தான் இருந்தது. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து மார்க்கெட்டு இப்போ நிஃப்டி வந்து ஒரு 70-80 பாயிண்ட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 22,200 போயிட்டு அதை பிரேக் பண்ண முடியுதா, இல்லை 223, 250 வரைக்கும் மேலே போனால் கூட மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுகுதா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். அதிகபட்சம் மேலே போகுது அப்படின்னா கூட 345 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம். அதுக்கப்புறம் போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து விழுகுதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டை செல் ஆன் ரைஸ் மோடில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் கீழே அதே போல் அடுத்தடுத்து எங்கே இருக்குது சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,000, 22,058, 22,029. ஏன்னா 22,000ங்கிறது ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக இருக்கும். அந்த லோ உடச்சா கூட அந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டைன் பண்ண தான் ட்ரை பண்ணும். இன்கேஸ் அதை உடச்சிது அப்படின்னா 21,870, 820, 777 அப்படிங்கிறது 21,777ங்கிற மாதிரி இப்போதைக்கு இந்த லெவல் வரைக்கும். ஏன்னா இதுவே 300 பாயிண்ட் ஆச்சு. ஸோ மேற்கொண்டு இந்த லெவலில் 347க்கு மேலே மார்க்கெட்டு 504 வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா தான், ஏன்னா அந்த கேப் ஃபில்லிங் இருக்குது, அது கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஹியூஜ் ஃபாலாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? மார்க்கெட்டு எஸ்டர்டேவோட ஹைக்கு மேலே போச்சுன்னா அந்த கேப் ஃபில் பண்ணுது. இல்லை அப்படின்னா மறுபடியும் லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரப்போகுது. அது வரைக்கும் மார்க்கெட் இண்டிகேட்ஸ் சைடு வேஸாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஒன்ஸ் அதை உடச்சா அடுத்து 21,000, ஏன்னா அது 22,000ங்கிறது ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக இருக்கும். அதுக்கப்புறம் 21,800, 700, தென் அதுக்கப்புறம் 21,500, அதுக்கப்புறம் 500 வேல்யூ தான். ஏன்னா அதுக்கப்புறம் சப்போர்ட்டுங்கிறது மாதிரி அந்த இடத்துல எதுவும் பெருசாக கிடையாது. 777க்கு அப்புறம் அது உடச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் நேராக 21,299. அது வந்து அந்த பட்ஜெட் அன்னைக்கு வந்த ரேலியோட பிகினிங்காக இருக்க போகுது. ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணிட்டா மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இல்லாமல் நேராக 22,500லேருந்து இந்த கேப் ஃபில்லப் பண்ணுதா, 20,500லேருந்து 20,260 இருக்கு இல்லையா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்ஸ் அதை உடச்சிட்டா மார்க்கெட் நேராக 18,000 தான் வரப்போகுது. அதாவது பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி சைடு வேஸ், அதாவது இன்னைய செய்தி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டேவோட பேங்க் நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 420 பாயிண்ட் நெகட்டிவ், 1.86% நெகட்டிவாக தான் இருந்திருக்கு பர்சன்டேஜ் வைஸ் படி. அதில் HDFC, ஸ்ரீராம், கோல் இந்தியா மட்டும் தான் ஜஸ்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக பார்த்தோன்னா அதே தான், HDFC பேங்க்கும் AU பேங்க்கும் பாசிட்டிவாக இருந்தால் கூட மீதி எல்லா செக்டரும் ஆல்மோஸ்ட் வென் கம்பேர் டு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. 400 பாயிண்ட் தான் ஃபால் ஆயிருக்கு. புட் கால் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து 0.78 ஆயிருக்கு ஃப்ரைடே. அதுக்கு முன்னாடி வந்து செஷன் வந்து 0.98 ஆயிருக்கு. லாங் அன்வைண்டிங் செக்ஸ் இன்றைக்கி என்னன்னா லாங் அன்வைண்டிங், அதாவது மார்க்கெட்டை அன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபாலோ இருந்தால் கூட லாங் அன்வைண்டிங்கில் இருந்து பொசிஷன்ஸில் இன்றைக்கி கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அதில் கோஃபோர்ஜ், பெர்ஜர் பெயின்ஸு, நாக்ரி, ஓகேங்களா, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸு, LTTS இந்த மாதிரி ஸ்டாக்ஸு. ஷார்ட் பில்டப்பில், ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாக ஃபாலிங்கில் இருக்கலாம். மணப்புரம், வோல்டாஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸு, அல்ட்ராடெக்லாம் 2 நாளாகவே நல்லா ஃபாலில் இருந்தது. அது ஃபால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிகினிங்கில் MCX, டிக்சன். ஷார்ட் கவரிங்கில் இருக்கிறது கோல் இந்தியா நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸு, லூபின், ட்ரெண்ட்டு, பாலிகேபு, HDFC பேங்க்கு, ஆக்சிஸ், AU பேங்க்கு, ஹிண்டால்கோ.
ஓகேங்களா. ஸோ இது பாசிட்டிவாக இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ். தென் அதில் நெகட்டிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி ஆல்மோஸ்ட் 4.18% நெகட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் நெகட்டிவாக தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியாக இருந்தால் கூட நெகட்டிவாக கொண்டுட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா மந்த்லி ஆட்டோ சேல்ஸ் டேட்டா படி இது மாருதி சுசுகி, ஹூண்டாய், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டிவிஎஸ், எய்ச்சர், எஸ்கார்ட்ஸ், அத்துல் இவங்க எல்லாமே முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது என்னென்னா இவங்க என்ன டைரக்ஷன் பண்ண போகிறாங்களோ அதை பொறுத்து தான். ஈவன் பஜாஜ் ஆட்டோ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இருக்க போகுது. அப்புறம் அகர்வால்ஸ், பேடிஎம், ஐஓபி, என்எல்சி இந்தியா, வோல்டாஸ், மேன்கைண்ட் ஃபார்மா, டால்மியா பாரத், பிரிமால் என்டர்பிரைசஸ், மஸ்டாக், ஓகேங்களா, டாடா கம்யூனிகேஷன், ஆரோபிண்டோ ஃபார்மா, ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட்டு, டெக்கம், தென் அதுக்கு கோஃபர்ஜ். ஸோ இந்த ஸ்டாக்ஸு இப்போ வந்து ஆட்டோ செக்டரை பேஸ் பண்ணிட்டு மற்ற டைரக்ஷன் ஆஃப் ட்ரேடு நிஃப்டியில் இருக்க போது தென் ஈவன் தான் பாசிட்டிவாக இருந்தாலும் எஃப்ஐஎஸோட செல்லிங் இருக்கனால கவனமாக கால் சைடில் போனால் கூட எப்போ வள செல்லிங் ட்ரிகர் ஆகலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணுங்கள். இல்லை இனிஷியலாகவே செல்லிங் ட்ரிகர் ஆயிடுச்சு தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுதுன்னா ஓகே அந்த லெவல்ஸ் கொடுத்துருந்த லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் மேல் கொண்டு மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு நினச்சிட்டு பொசிஷனை ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதாவது மற்றும் ஒரு வீடியோனா காலையில் 9 மணிக்கு பார்ப்போம். நன்றி நண்பர்களே.